Taste the Daily. மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தேவதானப்பட்டி திமுக பேரூராட்சி துணைத் தலைவர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குடிநீர் வசதி செய்து தரக்கோரி பேரூராட்சி அலுவலகத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் முறையிட சென்ற துப்புரவு பணியாளர்களை தேவதானப்பட்டி பேரூராட்சி துணைத் தலைவர் நிபந்தன் சாதி பெயரை கூறி ஒருமையில் திட்டியுள்ளார். சாதி பெயரை சொல்லி திட்டியதாக கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு அறிவழகன் என்ற துப்புரவு பணியாளர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். கொடுத்த புகாரின் அடிப்படையில் திமுக நிர்வாகி மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் 3 மாதங்களுக்கு பின் தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் வழக்கு பதிவு செய்தால் மட்டும் போதாது, அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என பாதிக்கப்பட்ட துப்புரவு பணியாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தமிழக அரசு மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சைக்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள் கையிருப்பில் இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாவதாக ஜனநாயக தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை ராயபுரத்தில் உள்ள ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் செய்தியாளர்களை சந்தித்த அந்த சங்கத்தின் மாநில தலைவர் மருத்துவர் பாலகிருஷ்ணன், தமிழக அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர் பற்றாக்குறையால் அரசு மருத்துவமனைகளுக்கு வரும் நோயாளிகளுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சையை கொடுக்க முடியாமல் திணறி வருவதாக வேதனை தெரிவித்தார். தமிழக அரசு மருத்துவமனைகளுக்கு வரும் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்கள் எண்ணிக்கை இல்லை என குற்றம் சாட்டிய அவர், 5000 மருத்துவர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டால் மட்டுமே மருத்துவர்களுக்கு எவ்வித மனரீதியிலான பாதிப்புகள் இல்லாமல் நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சை அளிக்க முடியும் என தெரிவித்தார். நடைபெற்று முடிந்த நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு நேர்மையான முறையில் நீட் தேர்வை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பணி மூப்பு ஆன மருத்துவர்களை நியமனம் செய்வதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பதை அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக இதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். இதனை அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக வருகின்ற 27/6/2024 அன்று மருத்துவக் கல்வி இயக்குநர் வளாகத்தில் இந்த கோரிக்கையை அரசின் கவனத்தை எடுத்து செல்லும் விதமாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை ஜனநாயக தமிழ்நாடு அரசு சார்பாக நடத்திட முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. பிரைவேட் மருத்துவர்கள் மூடி இருக்கின்ற சூழ்நிலை அரசு மருத்துவமனையில் நோக்கி வருகின்ற நோயாளிகள் எண்ணிக்கை 90% அதிகரித்துள்ளது. இந்த சூழ்நிலை இன்னைக்கு ஏற்கனவே உள்ள குறைக்கப்பட்ட பதவியுடன் இன்னும் 5000 மருத்துவர்கள் பதவி கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் இன்று பணியில் இருக்கின்ற மருத்துவர்கள் அவர்கள் மன உளைச்சல் என்று குறைந்த வகையில் மாரடைப்பில் இருக்கின்ற மருத்துவர்கள் எண்ணிக்கையிலும் குறைக்க முடியும். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே இலங்கையைச் சேர்ந்த 2 மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். ஆறுகாட்டுத்துறையைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு பழுதாகி நின்று கொண்டிருந்த படகிலிருந்த 2 மீனவர்களை விசாரித்த போது அவர்கள் இலங்கை அனலை தீவு பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்த இந்திய கடலோர காவல்துறையினர் அரசு மருத்துவமனையில் அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்தனர். மேலும் அவர்கள் இருவரும் மீனவர்கள் தானா அல்லது வேறு ஏதேனும் கடத்தல் தொடர்பாக வந்தார்களா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்ட ரயில் நிலையத்தில் இருந்த 95 ஆண்டுகள் பழமையான சரக்கு முனையம் மூடப்பட்டது. நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தை ஒட்டி சரக்கு முனையம் அமைந்திருந்தது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கடந்த 1929ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. பிரிட்டிஷ் காலத்தில் அமைக்கப்பட்ட மின்விசிறிகள் கூட தொழிலாளர்கள் ஓய்வறையில் இன்றும் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் ரயில் நிலைய விரிவாக்கம் காரணமாக பழமையான சரக்கு முனையத்தை அகற்ற முடிவெடுக்கப்பட்டு மூடப்பட்டது. இதனையடுத்து அவற்றை இடித்துவிட்டு 6வது நடைமேடை விரைவில் இங்கு தொடங்கப்பட உள்ளதால் சரக்கு முனையம் மூடப்பட்டது. மக்களவைத் தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டிய நிலையில் சமூக வலைதளங்களில் மோடியின் குடும்பம் என்று கையாள்வதை பாஜக கைவிட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் 441 தொகுதிகளில் போட்டியிட்டு 240 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றிய பாஜக மோடியின் குடும்பம் என்ற கோஷத்துக்கு மக்கள் ஆதரவளிக்கவில்லை என்பதை உணர்ந்து கொண்டுள்ளது. மீண்டும் ஆட்சி அமைக்க பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் மோடியின் அரசு என்பதற்கு பதில் NDA அரசு என பிரதமர் மோடி கூற தொடங்கியுள்ளார். இதனால் சமூக வலைதளங்களில் மோடி குடும்பம் என பயன்படுத்துவதை கைவிடுமாறு பிரதமர் மோடி கூறிய நிலையில் பாஜக நிர்வாகிகள் குறிப்பிட்ட வாசகத்தை நீக்க தொடங்கியுள்ளனர். தூத்துக்குடி மாநகராட்சி திமுக கவுன்சிலரும் அவரது கணவரும் தங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக புகார் அளித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி 40வது வார்டு திமுக மாநகராட்சி கவுன்சிலராக இருப்பவர் ரீக்டா. இவரது கணவர் ஆர்த்தர் மச்சாதுவை பற்றி வாட்ஸ்அப் குரூப் ஒன்றில் திமுக வட்ட செயலாளர் பென்சிங் என்பவர் அவதூறு பரப்பும் வகையில் செய்திகளை வெளியிட்டு வந்துள்ளார். இது தொடர்பாக DSP அலுவலகம், தெற்கு காவல் நிலையம் மற்றும் ADSP அலுவலகத்தில் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் காவல்துறையினரை நடவடிக்கை எடுக்க விடாமல் அமைச்சர் கீதா ஜீவன் தனது அதிகாரத்தை பயன்படுத்துவதாக பெண் கவுன்சிலரும் அவரது கணவரும் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி நகரத்தில் அமைச்சர் மற்றும் திமுகவினருக்கு எதிராக விடியா திமுக மாநகராட்சி பெண் கவுன்சிலரும் அவரது கணவரும் குற்றச்சாட்டு எழுப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
மீண்டும் 18ஆம் தேதி அவர்கள் என்னிடம் கெட்ட வார்த்தையில் பேசி என்னை தாக்க வந்தார்கள், கொலை முயற்சி செய்ய வந்தார்கள். ஆகவே அவர்கள் மீது 24ஆம் தேதி எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை செய்யப்பட்டது. இதுவரை அவர்கள் 18 நாட்கள் ஆகியும் இன்னும் கைது செய்யப்படவில்லை. இதற்கு பின்புலமாக வடக்கு மாவட்ட அமைச்சர் அவர்கள் உடந்தையாக இருந்து அவர்களை எதுவும் செய்ய வேண்டாம் என்று கூறி வருகிறார்கள். ஆகவே நாங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். நாங்கள் திமுகவின் மாமன்ற உறுப்பினர், எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை.